வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு திருப்புமுனை, நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் மட்டும்தான் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவிக்காமலும், அதே சமயம் தாவேகாவில் இணைவது பற்றியான முடிவுகளை தெரிவிக்காமலும் இருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுகவின் பொதுக்குழுவை உடனடியாக கூட்டுங்கள் என்று நீதிமன்றத்திடம் முறையிடுவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக உதவியாளர் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பயன் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக வேண்டாம் என்று திமுகவிற்கு சென்று விட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், துரோகிகளின் கையில் சிக்கிக்கொண்டு தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதும், விஜய் அவர்கள் இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அதிமுக சரியாக களத்தில் வேலை செய்யாமல் எடப்பாடியால் அங்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாக அதிகரித்ததுதான் தற்பொழுது வரை அதிமுகவில் ஏற்பட்டுள்ள தோல்விற்கு முக்கியமான காரணம் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகள் இருந்த போதிலும் அதை சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாளாகாத ஒரு செயலாற்றினால் அவர் அதிமுகவை மிகப்பெரிய ஒரு தோல்வியின் பாதைக்கு கொண்டு சென்று விட்டார். அதிமுக தனக்கு எதிராக யாரும் முளைத்துவிடக்கூடாது, மூத்த நிர்வாகிகள் தன்னை மீறி செயல்பட்டுவிடக்கூடாது, தனக்கு யாரும் அறிவுரைகளை கூறக்கூடாது என்பதில் மட்டுமே முனைப்போடு இருந்த எடப்பாடி, கட்சியின் வெற்றிக்காகவும் கட்சியின் பூத் கமிட்டிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள், ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிமுகவின் நிலைமை எப்படி இருக்கிறது, கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுகவின் புதிய உறுப்பினர்களது எண்ணிக்கை எவ்வளவு, பழைய அதிமுகவின் தொண்டர்கள் 1.5 கோடி பேர் அப்படியே இருக்கிறார்களா, அவர்களது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா, அவர்கள் இன்னமும் அதிமுகவின் தொடர்பில் இருக்கிறார்களா அல்லது வேறு கட்சியில் இணைந்து விட்டார்களா என்பதை கூட எடப்பாடியால் கவனிக்க தவறியதுதான் இப்பொழுது பெண்களது ஓட்டுக்களும் இளைஞர்களது ஓட்டுக்களும் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. திமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு விழுந்துள்ளது என்பதுதான் இங்கு ஆச்சரியம். இங்கு திமுக தோல்வியடைந்து விட்டது, 2வது இடத்திற்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. ஏனென்றால் திமுகவின் ஓட்டுக்கள் அப்படியே திமுகவிற்கு வந்துவிட்டது. ஆனால் அதிமுகவின் ஓட்டுக்கள் தான் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 5 பேரும் தாவேகாவின் பக்கம் சென்று விட்டார்கள் ராஜினாமா செய்து. இந்த இடைத்தேர்தலிலும் அதிமுக வெற்றி அடையுமா? வெற்றி அடைந்தால் எடப்பாடி தைரியசாலி, எடப்பாடி திறமைசாலி என்று கூறலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் 5 தொகுதிகளில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் கொடுப்பார். ஏனென்றால் தற்பொழுதும் உட்கட்சி மோதல் இருக்கிறது. 40 மாவட்ட செயலாளர்களை இரவோடு இரவாக கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார். தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளராக இருந்தவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்த போதிலும் கூட அவர்களது மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் நீங்கள் இப்பொழுது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் தானே தவிர எம்எல்ஏவாக இருக்கலாம், ஆனால் மாவட்ட செயலாளர் பதவியோ நிர்வாக பதவியோ உங்களுக்கு இனி கிடையாது என்பதை எடப்பாடி தெரிவித்து விட்டார். இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள், எடப்பாடிக்கு தேவை தன்னை யாரும் அதிமுகவில் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்றுதான். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் சி.வி. சண்முகம் தரப்பிடம் கூறியது என்ன தெரியுமா? நீதிமன்றத்தை நாடுங்கள், உடனடியாக செயற்குழுவை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டக்கூடிய அறிவிப்பு வெளியானால் நிச்சயம் மாவட்ட செயலாளர்களையும் கிளை நிர்வாகிகளையும் ஆதரவுகளை பெற்று பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு எதிரான தீர்மானங்களை முன்மொழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதை செய்துவிட்டாலே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியே பதவியிலிருந்து நீக்கிவிடலாம், சசிகலாவை அதிமுகவிற்குள் கொண்டு வந்து விடலாம். அதற்கு பிறகு நிச்சயமாக அதிமுக புத்துணர்ச்சி பெறும். இங்கு திமுக அதிமுக போட்டி இருக்கலாம், ஆனால் தாவேகா புதிதாக வந்து அதிமுகவின் ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய வகையிலும் அதிமுகவின் நிர்வாகிகளை
ஒரே பக்கமாக தாவேகாவின் பக்கம் இழுத்து செல்வது எந்த விதத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என்ற கேள்விகளையும் கேட்கும் அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி வழிநடத்தி வருகிறார். நீதிமன்றத்திற்கு சண்முகம் அவர்கள் சென்றால் வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும். OPS அவர்கள் கூறுவது போல நீதிமன்றத்தில் நாடுவதுதான் சண்முகம் அவர்களுக்கு சிறப்பு. இல்லை என்றால் அதிமுக இனி வரக்கூடிய தேர்தல்களில் சண்முகம் அவர்கள் அதிமுகவின் பக்கமும் இல்லாமல் தாவேகாவின் பக்கம் இல்லாமல் இந்த 5 ஆண்டுகளை மட்டும் அவர் மயிலை தொகுதிக்கு உதவி செய்து அதை அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமலும் மாறிவிடும். ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவே அவர் பணியாற்றினார். தற்பொழுது சட்டசபை தேர்தலுக்காகவே அவர் ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மயிலை தொகுதியில் வெற்றியடைந்த பிறகு அமைச்சராக வந்துவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால் ஏற்பட்டுள்ள விரக்தி தான் தாவேகாவின் பக்கம் இழுக்க நேரிட்டது. ஆனால் அங்கும் எடப்பாடியால் பிரச்சனை என்ற காரணத்தினால் தற்பொழுது மயிலம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவே இருக்கலாம். ஆனால் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை இதன் மூலம் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளார். இந்த ஒட்டுமொத்தமான அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றால் அது சண்முகம் அவர்களால் மட்டும்தான் முடியும். OPS அவர்களுக்கு அன்றைக்கு சண்முகமோ SP வேலுமணியோ போன்றவர்கள் ஆதரவுகளை கொடுத்திருந்தால் அன்றைக்கே பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்று OPSற்கு இவர்கள் ஆதரவுகளையோ நம்பிக்கைகளையோ கொடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவிற்கு தோல்வியடைந்ததும் மக்கள் புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் புதிய வாக்காளர்கள் புதிய தொண்டர்கள் இல்லாமல் அதிமுக இருக்கின்ற தொண்டர்களையும் இழக்கக்கூடிய நிலைமைக்கும் உருவானதற்கு காரணமே இவர்கள்தான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. OPS அவர்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் சண்முகம் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது பேசியுள்ளது. அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? திமுகவில் தான் OPS இணைந்து விட்டாரே, பிறகு எதற்காக அதிமுகவில் மீண்டும் குழப்பத்தை கொண்டு வர வேண்டும்? இது நிச்சயம் தவறு என்று கூறுகிறார்கள். அது தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஆனால் OPS அவர்கள் கூறுவது நிச்சயம் சரியாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் சண்முகம் அவர்கள் நேரடியாக மோதுவதை விட சட்ட ரீதியாக மோதி அதன் மூலமாக பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அறிவிப்பை மட்டும் பெற்றுவிட்டாலே போதுமானது. அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எடப்பாடிக்கு எதிராக கொண்டு வந்து விட்டால் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாகவே அமையும். OPS அவர்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சண்முகம் அவர்களிடம் கூறுவதை பற்றி மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.